ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா லாட்ரி. என்று வெற்றி 17/7/2025 காருணியா ப்ளஸ் 581வது ட்ரா. கெஸ்ஸிங் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், ரிசல்ட் எப்படி வந்துருக்குன்னு பார்த்துலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன ஐடியா நம்ம கொடுக்குறோங்கிறத உங்களுக்கு புரியும். அது ஒரு நல்ல வின்னிங் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரையல் பாருங்கள். நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் 167 213, செகண்ட் ட்ரையல் 980 801. ட்ரையல் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கங்க. அன்சோல்டு நேற்று வந்துருந்துச்சு. அன்சோல்டு பார்த்தீங்கன்னா 999 134 வந்துருந்துச்சு. 999 134 அப்படிங்கிறது அன்சோல்டு நேற்று. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 385 280 385 280 நேற்று ரிசல்ட்டு. இந்த எப்போதுமே கெஸ்ஸிங் எடுக்கிறவங்க அன்சோல்டு பெண்டிங் நம்பர் ட்ரெண்டிங் நம்பர் எடுக்கிறவங்க இந்த அன்சோல்டு கன்சல்ட் பண்ணி எடுங்க. அன்சோல்டு விட்டு ஆனால் நமக்கு ரிசல்ட் மாதிரி சொல்கிறது அன்சோல்டு ஆனால் தான் நமக்கு மிஸ் ஆகிருக்கு. நம்ம ரிசல்ட்டு கெஸ்ஸிங் எடுக்கிறதே இப்போ இதே மாதிரி இந்த பொசிஷன் வச்சு தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம். ஸோ அன்சோல்டை வச்சு நீங்கள் கெஸ்ஸிங் எடுங்க. 999 134 நம்பரை வச்சு கெஸ்ஸிங் எடுங்க. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 385 280. நம்ம கொடுத்த நம்பரில் பெண்டிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 8ஆம் நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அன்சோல்டுலேயும் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 3ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. பெண்டிங் நம்பர் நேற்று நல்லா யூஸ் ஆகிருந்துருக்கு. பி போர்டில் 8ஆம் நம்பர் நேற்று பாஸு, ஏ போர்டை மிஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சி போர்டு 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது. ஸோ 5ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. 22 நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டிங் நம்பரில் எப்போதுமே ட்ரெண்டிங் நம்பர் ஏதாவது ட்ரெண்டிங் பெண்டிங் ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டிங் நம்பரில் 1ஆம் நம்பர் ரிப்பீட்டடாக இருந்தது. 1 4 எடுத்துருக்கோம். ஆனால் 1ஆம் நம்பர் பாருங்கள் நேற்று பெண்டிங் நம்பரில் தான் வந்திருக்கு. சாரி, அன்சோல்டில் வந்திருக்கு 1ஆம் நம்பரு. நம்ம கொடுத்த போர்டு பார்த்தீங்கன்னா போர்டில் பி போர்டில் 8 மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம். ஏ போர்டில் நம்ம மிஸ் பண்ணுற அன்சோல்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 14 அன்சோல்டு வந்திருக்கு. ஏ போர்டில் மட்டும் 1ஆம் நம்பர். ஸோ நமக்கு கெஸ்ஸிங் வெண்டிங் வந்தது பார்த்தீங்கன்னா பி போர்டு 8 மட்டும் பாஸ் ஆகிட்டு. எந்த நம்பர் பாஸ் ஆகலை, பி போர்டு 8 மட்டும் தான். ஆனால் நம்ம 4D நம்பரில் கொடுத்துருந்தோம். 4D நம்பரை பேக் பண்ணி கொஞ்சம் கொடுத்திருந்தா 82 எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த 28820 வச்சுருந்தீங்கன்னா அது வெண்டிங் வாங்கியிருக்கலாம். ஏன்னா 925 638 இதே தான் ஃபுல்லாக பேர் பண்ணி 2 மெத்தட் எடுத்து அந்த நம்பர் பேர் பண்ணியிருந்தோம். ஸோ 925 பேர் பண்ணி எடுக்கும்போது 925 528 அப்படி வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 280 வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங்கு. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கே ஒரு கெஸ்ஸிங் ஒரு நம்பரை போடுங்க. நம்ம கொடுத்துருக்க நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கல அப்படின்னா அதை எடுத்து உங்கள் நம்பர் பேர் பண்ணிங்கன்னா ஒரு வின்னிங் இருக்கும். இது ஒரு சின்ன சேஞ்சு தான் ஆகுது எப்போதுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கெஸ்ஸிங் எப்படி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. கேரளாவில் மட்டும்தான் முழு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம். உங்கள் கெஸ்ஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. 17/7/2025 காருண்யா ப்ளஸ் 581வது ட்ரா. பெண்டிங் நம்பர் பார்க்கலாம். பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3ஆம் நம்பர் 33 நாள் ஆச்சு வந்து. அதே மாதிரி 8ஆம் நம்பர் 28 நாள் ஆச்சு. 9ஆம் நம்பர் 17 நாள். 6ஆம் நம்பர் 13 நாள் ஆச்சு. நம்ம இன்றைக்கி நமக்கு பெண்டிங் நம்பரில் எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் ஒரு சப்போர்ட்டில் ஒரு நம்பர், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏ போர்டில் 6ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரில் நம்ம எடுத்துருக்கோம். பி போர்டில் 3 வந்து 20 நாள் ஆச்சு. 1 வந்து 10 நாள் ஆச்சு. 5 வந்து 13 நாள் ஆச்சு. அன்சோல்டில் வந்துருக்கேன் நான் 1ஆம் நம்பர். ஆனால் இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்ஸில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் நம்ம பெண்டிங் நம்பரில் நம்ம கெஸ்ஸிங்ஸில் வந்திருக்கு. 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர். அதே மாதிரி சி போர்டில் 3ஆம் நம்பர் 31 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் 22 நாள் ஆச்சு. ஸோ 5ஆம் நம்பர் நீங்கள் நம்ம கெஸ்ஸிங்ஸில் வந்திருக்கு. ஸோ ஏ போர்டில் பெண்டிங் நம்பரில் ஏ போர்டில் 6, பி போர்டில் 1 5, சி போர்டில் 5ஆம் நம்பர் நம்ம பெண்டிங் நம்பரில் இன்றைக்கி நம்ம நோட் பண்ணியிருக்கோம். கெஸ்ஸிங்ஸ் அந்த நம்பர் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. ட்ரெண்டிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்பரில் எப்பவும் போல் ஏ போர்டில் 1ஆம் நம்பரும் பி போர்டில் 1ஆம் நம்பருமே ட்ரெண்டிங்கில் இருக்குது. நேற்றுமே நமக்கு ஏ போர்டில் 1ஆம் நம்பர் தான் அன்சோல்டு விளையாடி வந்திருக்கோம். ஸோ ட்ரெண்டிங் நம்பரில் 1ஆம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி பிசியில் வந்து 4ஆம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது ட்ரெண்டிங் நம்பரில். ஸோ இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்ஸில் 4 6 நம்ம எடுத்துருக்கோம். ட்ரெண்டிங் நம்பரில் சி போர்டில் 4 6 நோட் பண்ணிக்கோங்க. போர்டு பாருங்கள். போர்டில் 4D நம்பர் 1 அல்லது 9. என்னோடய கெஸ்ஸிங்ஸில் 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் 9 வந்தாலும் எடுத்துக்கோங்க. போர்டு டி நம்பர் 1ஆம் நம்பர். ஏ போர்டில் 7 5 2, பி போர்டில் 9 1 5, சி போர்டில் 6 1 5. நமக்கு 3 போர்ட்லேயும் ரிப்பீட்டடாக வந்திருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர். ஏ போர்டில் 5ஆம் நம்பர், பி போர்டில் 5ஆம் நம்பர், சி போர்டில் 5ஆம் நம்பர். ஏ போர்டில் 7 5 2, பி போர்டில் 9 1 5, சி போர்டில் 6 1 5. ஆல் போர்டு எடுத்துருக்க நம்பர் 1ஆம் நம்பர், பிசியில் 1ஆம் நம்பரும்
ஆல் போர்டில் 5ஆம் நம்பர் எடுத்துருக்கோம். இன்றைக்கி நமக்கு 5ஆம் நம்பர் தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்ஸில் 5ஆம் நம்பர் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ பெண்டிங் நம்பர் ட்ரெண்டிங் நம்பர் நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா இந்த சி போர்டில் 4ஆம் நம்பர் ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரெண்டிங் நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 6ஆம் நம்பர் ஒன்று ஆல்ரெடி இருக்குது. அது ஒன்று படிங்க. 6, 4 மட்டும்தான் ட்ரெண்டிங் நம்பரில் இருக்கும். பெண்டிங் நம்பரில் 5ஆம் நம்பர் இருக்குது. 4 நம்பர் தான் சி போர்டில் பேர் பண்ணியிருக்கோம். அதையே மேட்ச் பண்ணிக்கோங்க. ஆல் போர்டு 1, 5 எடுத்துருக்கோம். ஏபிபிசிஎஸ்சி பாருங்கள். 71, 17, 15, 51, 76, 67, 16, 91, 21, 715 ஒரு நம்பரும், 716, 516 இந்த நம்பர் பேர் பண்ணி தான் அந்த நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். 71, 17, 15, 51, 76, 67, 16, 91, 21. சப்போர்ட்டில் எடுக்கிறவங்க அந்த 79, 97, 64, 84 எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி அந்த டிசைன் கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. 64, 84, 79 அந்த போர்டில் இருக்குது. 79, 97 ரிப்பீட்டட் நம்பர். 1ஆம் நம்பரை ரிப்பீட் பண்ணி நான் பேர் கொடுத்துருக்கேன். ஆனால் 3 போர்டில் 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் பெண்டிங் நம்பர்லேயே இருக்குது. ஃபுல்லாகவே நமக்கு பெண்டிங் நம்பரில் 2 போர்டில் இருக்குது. அதனால் நம்ம 5ஆம் நம்பர் 15 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ராங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அந்த 7117 என் கெஸ்ஸிங்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்ஸில் இந்த 7117 இருக்கா மேட்ச் பண்ணிக்கோங்க. 4 நம்பர் நான் அண்டர்லைன் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 211, 216, 511, 516, 715, 291, 291, 295, 614. நம்ம கொடுத்த பெண்டிங் நம்பர் 2 பேர் பண்ணி 614 நம்பர் கொடுத்துருக்கேன். 711, 216, 511, 516, 715, 291, 291, 295, 614. சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 056, 249, 249, 425. 3 நம்பர் சப்போர்ட் நம்பர் எடுத்திருக்கோம். 056, 249, 425. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ராங் நம்பர் நம்ம அனுசரிக்க முடியாது. இந்த 711, 516 இந்த நம்பரை பேர் பண்ணிக்கோங்க. 711, 516, 716, 614 செகண்ட் மெத்தட் கெஸ்ஸிங்கு. ஸோ 711 ஒரு கெஸ்ஸிங்கு, 614 மெத்தட் கொடுத்துருக்கோம். இதை பேர் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாகவே பேர் நம்பர் எடுத்துருக்கோம். 4D பார்த்தீங்கன்னா 1, 711 ஒரு நம்பர், 1, 791 ஒரு நம்பர், 9, 614 ஒரு நம்பர், 1, 516 ஒரு நம்பர். நம்ம அந்த 4 நம்பர் பேர் பண்ணியிருக்கோம். அந்த 711, 791, 516 இந்த 3 நம்பர் ஒரு கெஸ்ஸிங்கு. அந்த 614 மட்டும் சப்போர்ட்டில் பேர் பண்ணி நம்ம அந்த செகண்ட் மெத்தட் கெஸ்ஸிங் எடுத்துக்கிறோம். உங்கள் கெஸ்ஸிங்ஸில் இந்த நம்பரில் பேர் பண்ணால் கூட நீங்கள் ஒரு வின்னிங் இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கங்க. நம்ம எடுத்துக்க நம்பர் 711, 1, 711, 1, 791, 1, 516, 9, 614. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அது மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்ட்டில் கொடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வீடியோ வரும். ஏன்னா ஆல்கிற கண்டிஷன் டச் பண்ணாமல் விட்டுறீங்க, வீடியோ வரலன்னு மெசேஜ் போடுறீங்க. நீங்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வராது அதிகபட்சமாக. ஏன்னா லேட்டாக போடுறோம். அதனால் நீங்கள் இந்த ஆல்கிற கண்டிஷன் டச் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு வீடியோ போட்டால் நான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.